ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள ஆண்டவரே, பரலோக பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாம் உங்கள் வாய்களை விரிவாய் திறந்த ஆண்டவரை ஸ்தோத்திரிங்க பார்க்கலாம். நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய கிருபையேன்னு சொல்லுங்க. உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லைன்னு சொல்லுங்க. அது காலைதோறும் புதிது என்று சொல்லுங்க. காலைதோறும் புதிது புதிது என்று சொல்லுங்க. எல்லாம் நியூவாக இருக்கு. நேற்றையது கிருபை அல்ல ஆண்டவர், இன்றைய புதிய கிருபை கொடுக்கிறாருன்னு சொல்லுங்க. ஆண்டவரே, எங்களோடு கூட இருந்து நடத்துகிற கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். எபினேசராய் எங்களோடு கூட இருக்கிறீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்னு சொல்லுங்க. இம்மானுவேலராய் இருக்கிறீரே, ஸ்தோத்திரிக்கிறோம்னு சொல்லுங்க. பரிகாரியாய் இருக்கிறேன்னு சொல்ற பரிகாரியாய் இருக்கிறே எங்கள் ஆண்டவருக்கு நன்றின்னு சொல்லுங்க. வாதைகளை நீக்குகிற உங்களுடைய தழும்புகளாலே குணமடைய செய்கிற எங்கள் ஆண்டவருக்கு நன்றின்னு சொல்லுங்க. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உங்கள் தேவைகள் எல்லாம் சந்திக்கிறீர். உங்கள் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டுக் கொள்கிறீர். நன்மையினாலே கிருபையினாலே முடிசூட்டுகிறீர். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளின் இடமான கொள்ளி நோய்க்கும் தப்புவிக்கிறீர். என் பக்கத்திலே 1000 பேரும் வலது பக்கத்திலே 16 பேரும் விழுந்தாலும் அது என்னை அணுகுவதில்லை. என் கண்களால் மாத்திரம் அதை பார்த்து துன்மார்க்கு வரும் பலனை காணுவேன். அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இவளிலும் கூட கர்த்தர் எங்களோடு கூட பேசுங்க. இந்த வார்த்தையை கொண்டு எங்களை நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இயேசுவென்ற திருநாமத்திற்கு எப்பொழுதுமே மிக ஸ்தோத்திரம் என்ற பாடலை பாடும். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்பொழுதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்பொழுதுமே மிக ஸ்தோத்திரம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமையுள்ள நாமம் அது. வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமையுள்ள நாமம் அது. தூய சொல்லி துதித்திடும் நாமம் அது. தூயர் சொல்லி துதித்திடும் நாமம் அது. இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்பொழுதுமே மிக ஸ்தோத்திரம். வேதாலும் பாதாலும் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள திரு நாமமது. வேதாலும் பாதாலும் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள திரு நாமமது. நாமும் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே. நாமும் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே. இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்பொழுதுமே மிக ஸ்தோத்திரம். சஞ்சலம் வருத்தம் சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமமது. சஞ்சலம் வருத்தம் சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமமது. தடை முற்றும் அகற்றிடும் நாமமது. தடை முற்றும் அகற்றிடும் நாமமது. இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்பொழுதுமே மிக ஸ்தோத்திரம். கைகளை உயர்த்தி, உங்களுக்கு என்ன அவசர தேவையோ, என்ன அவசிய தேவையோ, என்ன பலவீனமோ, என்ன சோர்வோ, எதற்காக இந்த ஜெபம், காலை ஜெபம்? ஏன் ஆண்டவரை அதிகாலையிலே நான் தேடணும்? என்னுடைய தேவைகள் என்ன என்பதெல்லாம் மனது ஆழத்தில் இருக்கிற உங்கள் விண்ணப்பங்களை ஆண்டவரத்தில் தெளிவாக தெரிவுபடுத்துங்க. தெளிவாக, ஆண்டவரே, என் கடனிலிருந்து விடுதலை பெறணும், எங்கள் வியாதியிலிருந்து, எங்கள் சிறுநீரகம், கணையம், எங்களுடைய கல்லீரல் எல்லாம் குணமாகணும், எங்களுடைய இரத்தத்தில் இருக்கிற கொலஸ்ட்ரால் அளவு குறையணும், எங்கள் பிளட் ப்ரெஷர் நார்மலில் வரணும், எங்கள் சர்க்கரை அளவுகள்
நார்மலில் இருக்கணும். இன்சுலின் நன்றாக சுரக்கணும். எலும்புகளில் நரம்புகளில் கர்த்தருடைய வல்லமை இருக்கணும். முழங்கால்களில் நெஞ்சு பகுதியில் விசேஷமாக நெஞ்சு பகுதியில் நம்முடைய வல்லமை இறங்கி வரணும். அதில் இருக்கிற எல்லா விதமான வைரஸ் கிருமிகளும் கேன்சர் கிருமிகளும் தண்ணீரும் அல்லது சளிகளும் இயேசுவின் நாமத்திலே கரைந்து போகணும். இருதயத்தை கத்த தொடணும்னு சொல்லி சோமனுங்க. வீட்டை விசேஷமாய் பாதுகாத்து கொள்ளுங்க. என் கணவனை, என் மனைவி, என் பிள்ளைகளை, என் பேரப்பிள்ளைகளை, பெற்றோர்களை கத்த தொடணும்னு சொல்லி சோமனுங்க. ஜெயம் வரணும்னு சொல்லி சோமங்க. யாரும் தோல்வி என்பதே எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. எங்களுக்கு வீடு வேணும் சுவாமின்னு சொல்லுங்க. எங்களுக்கு இருக்கிற பிரிவினைகள் மாறணும், கடன்கள் விலகணும்னு சொல்லி திரும்ப 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 ஆண்டவரை நோக்கி நாங்கள் ஜெபம் பண்ணுங்க. நல்ல ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரை நோக்கி பாருங்க. காலையிலே அவர் நம்ம ஜெபத்தை கேட்க வந்திருக்கிறார். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதே. அது வரைக்கும் இல்லைன்னு அவர் சொன்னதே இல்லை. நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. என் நாமத்தினால் எதை கேட்டாலும் அதை தருவேன் என்று சொல்லியிருக்கிறாரு. இயேசுவின் நாமத்திலே நம்ம கேட்கலாம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறவங்க நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவரே, கடந்த 2 நாட்களாக நமக்கு கொடுக்க போகிற இந்த 100% ஆசீர்வாதத்தை நாம் எப்படி பயன்படுத்த போகிறோம் என்பதை பற்றி நம்ம பார்த்து வருகிறோம். சரி, இந்த 100% கர்த்தர் கொடுப்பது. அதுதான் நீங்க முதல்ல நாம ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். ஒரு லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். 1ஆம் வசனம். பின்னும் அவர் தம்முடைய சீஷரை நோக்கி, ஐஸ்வர்யவானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒரு உக்கிரானக்காரன் இருந்தான். அவன் தன் எஜமானுடைய ஆஸ்திகளை அழித்து போடுகிறதாக எஜமானுக்கு அறிவிக்கப்பட்டது. சரி, இதுல இருந்து இங்க புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, இது சீஷலுக்கு கர்த்தர் சொல்லுகிற ஒரு செய்தி, ஒரு ஓமைன்னு வைத்துக் கொள்ளுங்களேன். அதுல சொல்றாரு, எஜமான் உடைய ஆஸ்தியை யார் அழித்து போடுகிறதா? உக்கிரக்காரன். இப்போ கடவுள் கொடுக்கிற பொசிஷன், கடவுள் கொடுக்கிற ஆஸ்தி, கடவுள் கொடுக்கிற அறுவடை, கடவுள் கொடுக்கிற ஆசீர்வாதம், அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. காரணம், இது எல்லாமே கடவுள் தான் நமக்கு கொடுக்கிறது. அவர் தான் நமக்கு ஓனர். அவர் நமக்கு லோன் கொடுக்கிறார். அவர் ஓன் பண்றாரு, நமக்கு லோனா கொடுக்கிறார். நம்ம எல்லாரும் உக்கிரக்காரர்னா மேனேஜர். நம்ம இந்த மேனேஜர் வேலை தான் செய்யறோம். அதனாலதான் முதல் குறிப்பு என்னன்னா, ஃபர்ஸ்ட் அவர் உக்கிரக்காரனா அவர் எஜமானரா இருக்கிறபடினாலே, நாம உக்கிரக்காரனா இருக்கிறபடினாலே, அவர் ஓனரா இருக்கிறபடினாலே, நாம வேலையாளா இருக்கிறபடினாலே, அவர் நமக்கு பணத்தையோ ஆஸ்தியையோ செல்வத்தையோ கொடுத்தபடினாலே, நாம அதை மேனேஜ் பண்ணுகிற மேனேஜர்ஸ் தவிர நாம ஓனர் இல்லை. நல்லா புரிந்து கொள்ளுங்க. நமக்கு இருக்கிற எல்லா ஆஸ்திகளும், வீடு, நமக்கு இருக்கிற வாகனங்கள், நமக்கு இருக்கிற ஜுவல்ஸ், நமக்கு இருக்கிற லேண்டு, நமக்கு இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே அவரது. இந்த நினைவு உங்களுக்கு எப்பொழுதும் ஆழ்மனதில் இருக்கணும். இத்தனை நாள் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த காரியங்கள் உங்களுக்கு மிகுந்த ஆச்சரியமாகவும், அதே சமயத்தில் ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியங்கள் மிகவும் பிரயோஜனம் உள்ளதா இருக்கிறது. முதல் ஒரு காரியத்தை ஃபர்ஸ்ட் ஒரு காரியத்தை, அதனாலதான் ஈசாக்கு அந்த ஆசீர்வாதத்தை சொல்லுகிற பொழுது, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததனால் அப்படின்னா, அல்லது கர்த்தர் அவனுக்கு கொடுத்ததனால், கர்த்தர் அவனுக்கு அவன் மேல கிருபை வைத்ததனால், அவன் அந்த வருஷத்துல 100 மடங்கு பலனை பெற்றுக்கொண்டான். சோ எல்லாம் நம்ம கர்த்தர் கொடுக்கிறது.
அப்போ முதல் குறிப்பு என்னன்னா, இன்னைக்கு திரும்ப ஒரு விஷயம் எழுதி வைத்துக் கொள்ளுங்க. உங்க டைரியில எழுதி வச்சுங்க. டோன்ட் வேஸ்ட் இட். ஏது இங்க பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் வசனத்துல அழித்து போடாதீங்க. அழித்து போடுகிற உரிமை கர்த்தர் நமக்கு கொடுக்கவே இல்லை. அதனால அழிந்து போகிற காரியங்களுக்காக கர்த்தர் கொடுத்த ஆசிய, கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை, கர்த்தர் கொடுத்த ஸ்பிரிச்சுவல் பிளெஸ்ஸிங்க, கர்த்தர் கொடுத்த ஆன்மீக பிளெஸ்ஸிங்க, கர்த்தர் கொடுத்த பினான்சியல் பிளெஸ்ஸிங்க, கர்த்தர் கொடுத்த நம்முடைய சரீர பிளெஸ்ஸிங்க அழித்து போடாதிருங்க. நாம அவருக்கு சொந்தம். நம்முடைய சரீரம் அவரது, நம்முடைய அவயவங்கள் அவரது. எப்போதும் அதை புரிந்து கொள்ளுங்க. அப்படி புரிந்து கொள்ளும் பொழுதுதான் அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். அவர் ஓனர், அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார் என்ற ஒரு 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 நம்பிக்கை நமக்கு வரும். சரி, ரெண்டாவது விஷயம் என்னன்னா, டோன்ட் லவ் இட். அதன் மேல என்ன சொல்வது, ஆசை. அதனாலதான் நம்ம வேதத்துல வாசிக்கிறோம், பண ஆசை. டோன்ட் லவ் இட். அது மேல ஆசையை வைக்காத. பணம் 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 பணம், என்கிட்ட அவ்வளவு பணம் இருக்குது, அல்லது பணத்தை சேர்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. பணத்தை சேர்க்கறதுக்காக வயிறை கட்டி வாயை கட்டி சேர்த்து வைக்க, அந்த பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. பலர் அதை இச்சித்து தேடி தங்களை உருவ குத்தி கொள்ளுகிறார்கள். அப்படியே சரீரத்தை வருத்தி உருவ குத்தி கொள்கிறார். அப்படின்னா சரீரத்தை வளர்த்தி பொறாமப்பட்டு ஜெல்லஸ் அடிஞ்சு, இல்ல அவன் அப்படி ஆயிட்டான் நான் அப்படி ஆகணும், அவன் ஃபாரின் போயிட்டான் நான் ஃபாரின் போகணும், அதுக்கப்புறம் பொண்டாட்டி பிள்ளைகள் எல்லாம் விட்டு ஃபாரின்ல போய் உட்காந்து 6 வருஷம் 7 வருஷம் எங்க பொண்டாட்டி பிள்ளைங்க கஷ்டத்தோட, அல்லது பொண்டாட்டி ஃபாரின்ல பிள்ளைகள் இங்க கணவன் இங்க. அவசியம் இல்லை. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. அதை இச்சித்து தேடி தங்களை உருவ குத்தி கொள்ளாதீங்க. ஆசை இருக்கக்கூடாது. டோன்ட் லவ் இட் ஆர் டோன்ட் live for it. In fact live for it. அதுக்காக வாழணும் அப்படின்னு நினைக்காதீங்க. மூணாவது, டோன்ட் ட்ரஸ்ட் இட். அதை நம்பாதீங்க. அதை நம்பி அதுதான் எனக்கு பாதுகாப்பு, இட்ஸ் செக்யூரிட்டி அப்படின்னு நினைக்காதீங்க. நான் இன்சூரன்ஸ் போட்டேன், அது எனக்கு செக்யூரிட்டி. நான் லைஃப் இன்சூரன்ஸ் போட்டேன் செக்யூரிட்டின்னு சொல்வீங்க. அல்லது நான் ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டேன், அது என்னுடைய இதுக்கெல்லாம் பல பல வியாதிகளுக்கெல்லாம் நல்லது. அவசியமான சமயங்களில் அவசியமான குறிப்புகளை நாம் செய்யணும். ஆனால் அது முழுவதுமாக நம்பி நான் அதை போட்டுட்டேன் அதனால எனக்கு கவலை இல்லை அப்படின்லாம் இருக்கக்கூடாது. டோன்ட் ட்ரஸ்ட் மணி. டோன்ட் வேஸ்ட் மணி. டோன்ட் லவ் மணி. நம்பிக்கை, கர்த்தரை நம்பணும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வார், கர்த்தர் எனக்காக குறித்ததை நிறைவேற்றுவார், கர்த்தர் எனக்கு வேண்டியதை தருவார். அதனால கவலைப்படாதிருங்க. அதனாலதான் இந்த ஊமைகள் எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா சீஷியர் பார்த்து சொல்லுகிறார், நீங்க கவலைப்படாதீங்க. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம் என்று கவலைப்படாதிருங்கள். ஒருத்தருக்கு கவலை ரொம்ப வருதுன்னா அதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம கிட்ட பணம் இல்லை அப்படின்னு நம்ம ரொம்ப கவலைப்பட்டுப்போம். எனக்கு கூட, நான் கூட அப்படிதான் இருக்கும். நம்ம கையில பணம் இல்லைன்னா ரொம்ப மூட் அவுட் ஆயிட்டு ரொம்ப டிப்ரெஷன்ல நம்ம போயிடுவோம். இல்லை, நிச்சயம் அப்படி போக வேணாம். அதனாலதான் நான் முதல்ல சில காரியங்களை அவங்களுக்கு சொன்னேன். அந்த டிப்ரெஷன் வருவதற்கு முன்பாகவே நாம நம்முடைய மணியை ஹேண்டில் பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும். மூன்றாவது, டோன்ட்
என்ன சொல்வது, எக்ஸ்பெக்ட் ஃபார் சாட்டிஸ்ஃபேக்ஷன். வேற வேற என்ன சொன்ன, திருப்தி. ஓகே, எனக்கு ரொம்ப பணம் இருந்தால் எனக்கு ரொம்ப பயங்கர மனசு திருப்தியாக இருக்குது, சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. இதுதான் வாழ்க்கை. இதை நான் அச்சீவ் பண்ணிட்டேன்னா எல்லாம் ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபைடு. பணம் தான் என் வாழ்க்கை. பணம் வந்துருச்சுன்னா நான் முழுசுமாக திருப்தியாக நான் வாழ்வேன் அப்படி நினைக்காதீங்க. இன்னொரு விஷயமா நான் உங்களுக்கு சொல்லணும். நீங்கள் பணத்தை ரொம்ப நம்பினீங்கன்னா அது பணம் இன்னைக்கு நம்ம கையில் இருக்கும், நாளைக்கு அது பறந்து வேற இடத்துக்கு போயிடும். அதனால் நீங்கள் யூஎஸ் டாலரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ஈகிள் இருக்கும். அதனால் சொல்லுவாங்களாம், ஈகிள் எப்படி பறக்குமோ அதே மாதிரி பணம் ஒருத்தர் கைகளில் இருக்காது, அது பறந்து போய் கொண்டே இருக்கும். நம்முடைய வட்டார மொழியில் கூட சொல்லுவோம், பணம் ஒருத்தர் கையில் அது நிலைத்திருக்காது. It will fly away. Don't expect for satisfactions. பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை கொஞ்சம் திருப்பிக் கொள்ளலாம். பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பணப்பிரியன் பணத்தால் திருப்தி அடைவதில்லை, செல்வப்பிரியன் செல்வ பெருக்கினால் திருப்தி அடைவதில்லை, இதுவும் மாயை. இன்னொரு வசனமும் இருக்கிறது. அது லூக்கா 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். பின்பு அவர்களை நோக்கி, பொருளாசை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆசை இருந்தாலும் அது அவனுடைய ஜீவன் அல்ல. சரி, உயிரே போச்சுன்னா உங்க பணத்தை வச்சு நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்படிதான் சொல்ல வர்ற. அதனால என்னென்ன காரியங்கள், 4 விஷயங்கள் சொன்னோம். 1, வேஸ்ட் பண்ணாதீங்க. இன்னொன்று, அது மேலே ஆசை வைக்காதீங்க. 3, அதுதான் பாதுகாப்பு என்று நம்பாதீங்க. 4வது, பணம் தான் என் வாழ்க்கையில் திருப்தி அப்படின்னு நினைக்காதீங்க, எதிர்பார்க்காதீங்க. அதுதான் என் வாழ்க்கை அப்படின்னு எதிர்பார்த்து பணம் 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 என்று பணத்தில் திருப்தி அடைய நினைக்காதீங்க. அது மாயை. ஓகே, இப்போ இன்னொரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லி நான் ஜெபிக்க நான் விரும்புகிறேன். அது என்ன விஷயம்னா, கர்த்தர் நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்க அவர் தயாராக இருக்கிறார். ஏற்ற சமயத்தில் உதவும்படி அவர் தயாராக இருக்கிறார். பாருங்க, சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும் கர்த்தர் மேல், அதாவது நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் அவன் பாக்கியவான். சிங்கக்குட்டிகள் தாட்சியடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அதே மாதிரி இன்னொரு வசனம் சொல்லு, கர்த்தரிடத்துல மனமகிழ்ச்சியா இரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை அருளை செய்வார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை அவர் வாய்க்க பண்ணுவார். இங்க பாருங்க, திரும்பவும் அந்த காரியத்தை வாய்க்க, he will prosper you. கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்கணும். நீங்க பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாட்டு வரைக்கும் நீங்க வாசிங்கன்னா, கர்த்தரை சொந்த தெய்வமாக கொண்ட ஜனங்க தான் ஆசீர்வதிக்கப்பட்டு ப்ராஸ்பரா இருக்கிறாங்க. அதனால இன்றைக்கு நாம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான பாடம் எதுவென்று சொன்னால், இந்த 4 விஷயம். இன்னைக்கு எந்த நேரத்திலையும் நம்ம ஒரு துளி கூட உணவானாலும் சரி, வெஜிடபிள்ஸ் ஆனாலும் சரி, நம்ம வீட்டில் இருக்கிற அரிசி ஆனாலும் சரி, அல்லது நம்முடைய உடையானாலும் சரி, அல்லது நாம் செலவிடுகிற ஒவ்வொரு பணமானாலும் சரி, நாம வேஸ்ட் பண்ண கர்த்தர் நமக்கு அதிகாரம் கொடுக்கவில்லை. பிகாஸ் அவர் தான் ஓனர். 2வது விஷயம்,
திரும்ப திரும்ப ஏன் நான் சொல்ல வரேன்னா, உங்கள் மனதில் ஆழமாக எழுதணும். பண ஆசை, அதனால நீங்க ஓடி 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 உங்க ஜீவனை நீங்க மாய்த்து கொள்ள வேண்டாம். பண ஆசையினால தேவையில்லாத என்ன சொல்லுவீங்க, அதிக வட்டி அல்லது அதிக நேரம் வேலை செய்வது அல்லது தவறான பாதையில பணத்தை ஈட்ட நினைப்பது அல்லது பொய் பேசி பணத்தை ஏமாற்றி வாங்குறது, இதெல்லாம் கடவுளுக்கு பிடிக்காத ஒன்று என்று ஆவியானவர் ரொம்ப தெளிவா பேசுகிறார். போதும் என்ற மனமும் நமக்குள் வேணும். கடவுள் கொடுப்பாருங்க. அவர் ஏற்ற சமயத்தை வானத்தின் பலகணிகளை திறந்து நமக்கு இடம் கொள்ளாமல் போக மட்டும் அவர் ரட்சிக்க பண்ணுவார். ஏன்னா அவர் ஓனர். அவர் எப்படி நம்ம பொசிஷன், நம்ம அவருடைய பிள்ளைகள் நம்மளை எப்படி கைவிடுவார்? அவர் எப்படி நமக்கு கொடுக்காம இருப்பார்? இன்னொரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லணும். இன்னொரு விஷயம் என்ன சொன்னோன்னா, அவர் தான் நம்ம திராணிக்கு தக்கதாக நம்ம கொடுக்கிறவர். அதே மாதிரி ஒருவேளை நாம என்னென்ன நம்மக்கிட்ட கொஞ்சம் கொடுத்தாலும் அந்த கொஞ்சத்தில் நம்ம எவ்வளோ உண்மையா இருக்கிறோம் என்பதை பார்த்து தான் இன்னும் அதிகமாக கொடுப்பார். அதுதான் நமக்கு இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் இன்னும் அதிகமாய் அவர் கொடுப்பார். அதுதான் டெஸ்ட். கடவுள் எப்போதும் கூட உடனே ஒருத்தனை பெரிய பணக்காரனாக்க மாட்டார். கொஞ்சம் பணத்தை கொடுத்து அவன் உண்மையா இருக்கிறானா, அதில் உண்மையா நடத்துறானா, அதை சேவ் பண்றானா, அதை வேஸ்ட் பண்ணாத இருக்கிறானா, அது மேல ரொம்ப ஆசையா என்ன விட்டுட்டானா, பணத்தை மீது ஆசை வச்சிருக்கிறானா, அதுதான் ரொம்ப பாதுகாப்புன்னு சொல்லி உலகத்துல சுத்தி கொண்டு இருக்கிறானா, அப்படிலாம் அதை வச்சு அவன் சாட்டிஸ்ஃபை பண்ணி ஆண்டவரை சுத்தம் மறந்துட்டானா, இதெல்லாம் செக் பண்ணி தான் உங்களுக்கு 100 மடங்கு ஆசீர்வாதத்தை நெக்ஸ்ட் அவர் கொடுப்பார். இல்லைன்னா நோ வே, நீங்க ஆண்டவரிடத்துல ஏதாகிலும் பெற்றுக்கொள்ளலாம் என்று நினைத்தால் அது ஒன்றும் நடக்காது. ஒன்றும் நடக்காது. நீங்க வேஸ்ட் பண்ணுகிற அதாவது சொல்ல நம்ம வட்டார வழக்கில் சொல்லுவோம்ல, என்ன சொல்லுவோம், ஓட்ட கை அப்படின்லாம் சொல்லுவோம்ல, தாராளமாக இருக்கிறது. அது வீணா செலவு பண்ணுவாங்க. அப்படிலாம் செலவு பண்ணக்கூடாது. ஆசை இருக்கக்கூடாது. அது மேலே நம்பிக்கையாக இருக்கக்கூடாது. அதே சமயத்தில் அது உங்களை திருப்திப்படுத்தவும் கூடாது. அதுதான் வாழ்க்கையும் இருக்கக்கூடாது. உனக்கு கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியா இருங்க. அப்பொழுது கர்த்தர் உங்களுக்காக உன் இருதயத்தின் வேண்டுதல் எல்லாவற்றையும் அவர் அருளி செய்வார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன். நான் இளைஞனாய் இருந்தேன். சங்கீதம் 37. நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயதுள்ளவனும் ஆனேன். ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிந்ததையும் நான் காணவில்லை. அவன் நித்தமும் உறங்கி கடன் கொடுக்கிறான். அவன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. நீதிமான் இறஞ்சி திரிஞ்சதாக சரித்திரம் இல்லை. அவன் நித்தமும் கடன் கொடுக்கிறான். ஜெபம் செய்வோம். அன்பு இரக்கமுள்ள பரலோக பிதாவே, இந்த நாளிலே நீர் கொடுத்த இந்த ஆலோசனைகளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உங்கள் கைகளிலே நீர் ஈவாய் கொடுத்திருக்கிற உம்முடைய ஆஸ்திகளுக்காக, உம்முடைய அறுவடைகளுக்காக, உம்முடைய அதிசயங்களுக்காக, எங்கள் சரீரம் கூட நீங்கள் கொடுத்தது தான், எங்கள் மூச்சு கூட நீங்கள் கொடுத்தது தான். மூச்சு நின்று போனால் ஒரு பிரயோஜனம் இல்லை. எங்கள் இருதயத்தை நீங்கள் தான் கொடுத்தீங்க. எங்கள் அவயவங்களை நீங்கள் தான் கொடுத்தீங்க. அதெல்லாம் பாதுகாக்க வேண்டியது, அதை பராமரிக்க வேண்டியது எங்கள் பொறுப்பு. ஆனாலும் நீங்கள் எங்களோடு கூட இருக்கிறீங்க என்ற நம்பிக்கையோடு கூட நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இப்பொழுதும் கூட நிறைய பிரச்சனைகளோடு கூட உங்களுடைய பிள்ளைகள் கடனோடு கூட, வியாதியோடு கூட, பலவீனத்தோடு கூட, சோர்வோடு கூட உங்களுடைய பிள்ளைகள் இப்பொழுது இருக்கிறாங்க. நிறைய பேருக்கு ஜாண்டிஸ், நிறைய பேருக்கு நெஞ்சில சளி, நிறைய பேருக்கு மூச்சு விட முடிய கஷ்டம், நிறைய பேருக்கு டயபெட்டிக் ரொம்ப அதிகமாக,
நிறைய பேருக்கு பிளட் ப்ரெஷர், நிறைய பேருக்கு இருதயத்தில் சம்பந்தமான வியாதிகள், நிறைய பேருக்கு பிரெயினில் சம்பந்தமான வியாதிகள், பிரெயினில் டியூமர், நிறைய பேருக்கு சிறுநீரகத்தில் சம்பந்தமான வியாதிகள், நிறைய பேர் யூட்ரஸில் வியாதிகள், எலும்புகளில் சதைகளில் வியாதிகள், நிறைய பிள்ளைகளுக்கு கல்வி பற்றிய பிரச்சனைகள், தேர்ச்சி பற்றிய பிரச்சனைகள், வேலை பற்றிய பிரச்சனைகள், வேலை இல்லாமல் கண்ணீரோடு நிற்கிற பிள்ளைகள் உண்டு. கல்யாணமாகாத பிள்ளைகள் உண்டு. தடையாய் நிற்கிற எத்தனையோ காரியங்கள் உண்டு. அவை எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுவீராக. குழந்தைக்கான தடையை மாற்றும், திருமணத்துக்கான தடையை மாற்றும், திருமண மன முறிவில் இருக்கிற தடைகளை மாற்றி அமைப்பீராக. ஜீரண உறுப்புகளை கர்த்தர் குணமாக்கும். இரவுல நல்ல உறக்கத்தையும் பகலில் நல்ல பாதுகாப்பையும் கொடுத்து ஆசீர்வதியும். எங்கள் தேவைகள் சந்தியும். எங்கள் பண உதவிகளை நீங்கள் அவ்வப்போது பண உதவிகள் வரட்டும். பணத்தை எங்களுக்கு அதிகமாக உங்களுடைய பரலோகத்திலிருந்து எங்களுக்கு கொண்டு வந்து எங்கள் மடிகளை போட்டு எங்களை ஆசீர்வதிப்பீராக. எங்களை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம் சுவாமி. நீர் ஒருவர் மாத்திரம் மகிழ்ப்படுவீராக. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென்.